ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான எவிடன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எவிடன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 4. மிட்கார்ட் கிங்டம்க்கு கீழே இருக்கிற ஒரு இடத்துல தான் வந்து அலெக்சியாவை அடைச்சு வச்சிருக்காங்க. அவ கண்முழிச்சு பாக்குறா. மேஜிக் சீலிங் செயினை வச்சு அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை நம்ம ஹீரோ தான் இதை பண்ணிருப்போம்னு அவ யோசிக்கிறா. பக்கத்துலயே மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. நம்ம ஹீரோ இதுக்கு காரணம் இல்லைங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. ஒரு வழியா ராயல் பிளட் எனக்கு கிடைச்சிருச்சு. பிளட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு தவறவும், ஓ பிளட் வேணுமா, சரி நான் மட்டும் ஒன்று கேட்கட்டுமா, எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு அலெக்சியா கேட்கவும், நாங்க டீமனை ரிவைவ் பண்ண போறோம், அதுவும் இந்த மாடர்ன் ஏஜ்ல அப்படின்னு சொல்லவும், ஓ டீமனா கேட்க நல்லா இருக்கானா, எனக்கு தான் எதுவும் புரியல அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அலெக்சியாவை எங்க வச்சிருக்கான்னு கேட்கும்போது தெரியாத நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இந்த பிசிக்கல் பெயின் இதை என்னால எவ்வளவு வேணா தாங்கிக்கிட முடியும், இது ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் ஈவென்ட், நான் இதுல பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்ஸ் மிரட்டவும் நம்ம ஹீரோ வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றான். அச்சோ வேணா என்ன விட்டுருங்க அப்படின்னு கதற மாதிரி நடிக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேரோட நான் தான் பெஸ்ட் பேக்ரவுண்ட் கேரக்டரா பர்ஃபார்ம் பண்ணுவேன், ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ என்கிட்ட இருந்து நிறைய பிளட்டை எடுத்துட்டு இருக்க அப்படின்னு அலெக்சியா சொல்லுவோம். ஆமாம், இன்னும் எனக்கு நிறைய பிளட் வேணும், என் ரிசர்ச்சை நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன், அவங்க வந்து அதை தடுத்துட்டாங்க, எல்லாம் நாசமாயிடுச்சு, எல்லாமே அவங்களால தான் அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் செம டென்ஷன் ஆகிறான். எங்கப்பா உனக்கு பெரிய பிரச்சனை இருக்க போலயே அப்படின்னு சொல்லி அலெக்சியா அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கா. பிரச்சனை அடைச்சா அப்படின்னு நம்ம டென்ஷனை அங்கே இருக்கிற மாஸ்டர் போய் மிதிக்கிறான். நீ என் பிளட் எடுக்க தானே வந்தா அப்படின்னு சொல்லுவோம். ஆமா இல்லை, முதல்ல உனக்கு ரத்தம் கம்மியாயிட்டே இருக்கு, அதுக்கு முதல்ல இந்தா தின்னு அப்படின்னு சொல்லி அவளோட வாயில சாப்பாடை ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறான். பக்கத்துல மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு இவ அனுபவிக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கா. பிரின்சஸ் அலெக்சியாவோட சிஸ்டரான பிரின்சஸ் ஐரிஸ் கிட்ட கார்ட்ஸ் எல்லாம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. ஜீனான் தான் இதுல இன்சார்ஜா இருக்கிறான். சிட்டுங்கிற பையன் தான் இதுல சஸ்பெக்ட்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஐரிஸ் கேட்கவும், எவிடன்ஸ் எல்லாம் அவனுக்கு எதிராக தான் இருக்கானா, அந்த பையன் ரொம்ப வீக், ஸோ கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஜீனான் சொல்லவும், என் சிஸ்டரோட கிளாஸ்மேட்டே இதை பண்ணிருக்க மாட்டான்னு நானும் நம்புறேன் தான், இருந்தாலும் அந்த பையனை வெளியே விட்டுட்டு அவன் மேல ஒரு கண்ணை வச்சிருங்க, அலெக்சியா கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஷோரா சொல்ல முடியாது அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. கிங்டம்லயே நீங்க தான் பெஸ்ட் நைட்னு தெரியும், இருந்தாலும் உங்களை அவங்க டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஸோ உங்களை அனுப்ப முடியாது, அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அகாடமி டோம்குள்ளேயே இருக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஜீனான் சொல்றான். என் பிரதரை பிடிச்சி வச்சிருக்காங்க, விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லி கிளார் கத்திட்டு இருக்கா. ஆனா எல்லா பசங்களும் நம்ம சொல்றதை கேட்கறது இல்லைன்னு ஜீனான் சொல்றான். ஐரிஸ் ஜீனான் கிட்டே பொறுப்பை ஒப்படைக்கிறா. கிளார இன்னொரு பொண்ணு தடுத்து இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்றா. நானும் இந்த கிளார் மாதிரி தான் என் சிஸ்டர் மேல ரொம்ப பாசமா இருந்தேன், முன்னெல்லாம் நாங்க ஃபைட்டிங் பண்றதை வச்சு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுப்போம், ஆனா இப்பெல்லாம் அவகிட்ட பேசியே கூட ரொம்ப நாள் ஆகுது, நீ எங்க தான் இருக்க அலெக்சியா அப்படின்னு ஐரிஸ் நினைக்கிறா. அலெக்சியா உடம்புல இருந்து நிறைய பிளட் அவன் எடுத்திருக்கான். ஹீரோவா 5 நாளா வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சா இந்த காயத்தை இன்ஸ்டன்டா ஹீலிங் பண்ண முடியும், ஆனா ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சைட்ல பார்த்தா 2 பேர் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னை விட்டு இறங்கி இப்போ நம்ம ஹீரோ வழியா நடந்து வரான், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றவங்களையும் அடிச்சு போடுறா. நம்ம ஹீரோனோட சீப்பான அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆல்ஃபா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேட தானே இப்போ பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களுக்கு பிரச்சனைன்னு கேள்வி தான் இங்க வந்தேன் அப்படின்னு ஆல்பா சொல்லுவோம். ஆமா சரி, உன் சைடு எப்படி போகுதுன்னு கேட்கவும், கல்ட் ஆஃப் டியாப்ளோஸ் லெவலுக்கு நம்ம ஆர்கனைசேஷன் இன்னும் பெருசாகல, பட் கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்களை சேர்த்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டு தான் வரேன் அப்படின்னு ஆல்பா சொல்றா. எல்லாருமே ஃப்ரீடமா அவங்க லைஃப்ல ஜாலியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு கூட அப்பப்போ இந்த மாதிரி வந்து கல்ட் ஆஃப் டியாப்ளோஸ் அதை இதுன்னு விளாண்டுட்டு போவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அலெக்சியா ராயல் பிளட் அவ்வளோ ஒரு ஹீரோ டிசெண்டண்டா இருப்பான்னு சொல்லி தான் அந்த கல்ட் ஆஃப் டியாப்ளோஸ் அவளை கடத்திருக்காங்க அப்படின்னு ஆல்பா சொல்லுவோம். பிளட் எடுக்கணுங்கிறதுனால அவளை இன்னும் உயிரோட தான் வச்சிருப்பாங்க அப்படித்தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, அந்த பொண்ணு மேல நீங்க ஏன் ரொமான்டிக்கா இருக்கிறீங்கன்னு தெரியல அப்படின்னு ஆல்பா கேட்கவும், ரொமான்ஸ்லாம் எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ஏமாலையோ கொஞ்சம் நம்பிக்கை வைக்கலாம், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்றேன், பீட்டா அப்புறமா வரவா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பா கிளம்புறா. உங்களை எவ்வளவு தூரம் அடிச்சு விசாரிச்சவங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு ஆல்பா கேட்கவும், நீ அவங்க மேல கோவப்படாத, அவங்க ஜஸ்ட் கடமையை தான் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை மனசு மாறினா சொல்லுங்க, அப்புறம் டெல்டா எங்க தான் இருக்கிறான்னு சொல்லவும், டெல்டா வந்திருக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கறான். அவ அவங்களை ரொம்ப மிஸ் பண்றான்ட்டு ஆல்பா கிளம்புறா. என் பிரதரை காப்பாத்துன்னு விடுங்கன்னு கிளார் இன்னும் கத்திட்டு இருக்கா. நிறைய பிளட் எடுத்ததுனால அலெக்சியா ரொம்பவே டயர்டா இருக்கிறா. எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணிட்டேன், பர்ஃபெக்டா பிரான்ஸ்ல இருந்து வாங்கின சரக்கு பாட்டில் அண்ட் ஒரு கிளாஸ், கலெக்ஷன் ஆஃப் பெயிண்டிங்ஸ், லைட்டிங் செட்டப் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பேண்டேஜ் கூட சண்டை போட்டு அலெக்சியாக்கு டாக் மாதிரி நடிச்சு கஷ்டப்பட்டு காசு சேர்த்த எல்லாமே இந்த எமினன்ஸ் இன் ஷேடோ பர்ஃபார்மன்ஸ்க்கு செட்டப் பண்ணதான். இந்த லெட்டர் இங்க இருக்கட்டும். நம்ம ஹீரோ ஆல்வர்டன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப வெயிட்டா நம்ம ஹீரோவை பார்க்க வாரா. உள்ள வந்து செட்டப்பை பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு வா நினைக்கிறா. இந்த நைட் நமக்கானது, மோன் இல்லாத ஒரு ஷேடோஸ் இருக்கிற நைட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த ஷேடோ நைட் நம்மளோட ஆபரேஷனுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு வா சொல்றா. லேடி ஆல்ஃபாஸ் ஆர்டர் படி ஒவ்வொரு குரூப்பா பிரிஞ்சு கல்ட் ஆஃப் டியாப்ளோஸோட ஒவ்வொரு ஆபரேஷன் இடத்தையும் நாங்க அட்டாக் பண்ண தயாரா இருக்கிறோம். மொத்தமா 114 பேர் இருக்கிறோம் அப்படின்னு வா சொல்லுவோம். பெர்ஃபார்மன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆள் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிங்டம்ல இருக்கிற அவங்களோட சீக்ரெட் ஹைட் அவுட் எல்லாத்தையும் நாங்க அட்டாக் பண்ண தயாரா நின்னுட்டு இருக்கோம். மெயின் டீமே லேடி ஆல்ஃபா லீட் பண்றாங்க. டெல்டா சந்தேகப்படுற இன்னொரு இடத்துக்கு போயிருக்கான்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் காமிக்கிறான். இன்னைக்கு நானும் களத்துல இறங்குறேன், இந்த உலகமே இன்னைக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பையனை ஃபாலோ பண்ணி போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையே, அந்த பையன் வாரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அலெக்சியாவோட ஷூவை நம்ம ஹீரோ மேல தூக்கி போட்டு, அந்த பொண்ணோட ஷூ இப்போ உன் கையில இருக்கு, நீதான் சஸ்பெக்ட், நீதான் அவளை
கடத்தியிருக்க அப்படின்னு அவனுங்க நம்ம ஹீரோ கிட்ட வரவும், இந்த கேம் நீங்க அப்படி விளையாடுறீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். பின்னாடி சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போனவங்க செத்து கிடக்குறாங்க. நீ என்ன இருக்குன்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கும் போதே அவனை நம்ம ஹீரோ வெட்டுறான். ஒரு நைட் ஆர்டர் மேல கை வச்சு ஈஸி அவனால தப்பிக்க முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும், அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல, சூரிய உதயத்துக்கு முன்னாடி இது எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனையும் கொள்றான். ஹீரோ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பீட்டா எழுதி வைக்கிறா. ஒரு பெரிய சவுண்ட் கேக்குது. டெல்டாவா வேலைய ஆரம்பிச்சா நம்ம ஹீரோ பாக்குறான். ஒருத்தர் வெட்டுறாங்கிற பேர்ல டெல்டா ஒரு பில்டிங்கே வெட்டுறா. கிங்டம்ல 8 இடத்துல அட்டாக் நடந்திருக்கு. இது எல்லாமே ஒரே ஆளுங்க தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஐரிஸ் கிட்ட சொல்லவும், அகாடமியை செக்யூர் பண்ணுங்க, நானே டைரக்டா களத்துல இறங்குறேன் அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. வெளியே ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு அலெக்சியா சொல்றா. போச்சு, அவங்க திரும்ப வந்துட்டாங்க, என்ன கொல்ல போறாங்க, அதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் பயப்படவும், ராயல் கார்ட்ஸ் காரணம் இல்லாம கொல்ல மாட்டாங்கன்னு அலெக்சியா சொல்றா. நான் ஒன்னும் ராயல் கார்ட்ஸ்க்கு பயப்படல, இந்த பிளட்டை யூஸ் பண்ணி இந்த உதவாக்கரையை கூட எனக்கு யூஸ்ஃபுல்லா மாத்தலாம் அப்படின்னு அலெக்சியாவோட பிளட்டை ஏதோ ஆல்டர் பண்ணி அந்த மான்ஸ்டர் கேலுக்கு செலுத்துறான். இது தப்பான ஐடியான்னு அலெக்சியா சொல்றா. எடுத்தோடனே அந்த சயின்டிஸ்ட் அது கொன்றது. இதைத்தான் நான் முதல்லயே சொன்ன அலெக்சியா சொல்றா. அலெக்சியாவை அவளோட செயின்ல இருந்து அது ரிலீஸ் பண்ணி விடுது. அந்த மான்ஸ்டர் சைஸ் பெருசாக்கிட்டே போகவும் அந்த இடமே இடிஞ்சு விடுது. அண்டர் கிரவுண்ட் உடச்சிட்டு இப்ப அந்த மான்ஸ்டர் மேல வருது. அலெக்சியாவோட கையில போட்டுக்கிற அந்த லாக்கோட கீயை வந்துட்டு இறந்து போனவன் பாடியில இருந்து எடுக்கிறா. இன்னைக்கு எனக்கு கொஞ்சோண்டு லக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அலெக்சியா அங்க இருந்து ஸ்வாட் எடுத்துட்டு தப்பிச்சு போலான்னு பார்த்தா, அவ்வளவு ஈஸியில உன்னை விட்டுருவேனா, அந்த பிளேஸே என்னோடது தான், அந்த டாக்டரை ரிசர்ச் பண்ண சொன்னதே நான் தான் அப்படின்னு ஜீனான் வந்து நிக்கிறான். நான் உன்னை பத்தி நினைச்சது கரெக்ட் தான், நீ பெரிய பொய் சொல்ற ஒரு சைக்கோவா இருப்பேன்னு நினைச்சா கரெக்ட் தான் அப்படின்னு அலெக்சியா சொல்லவும், இது மட்டும் சக்சஸ் ஆயிருந்தா நான் இந்நேரத்துக்கு ரவுண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணிருப்பேன். அகாடமில பசங்களுக்கு ட்ரைனிங் பண்றதை விட்டுட்டு நான் அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா மாறி இருப்பேன். உன்னோட ஆர்டினரி ஃபென்சிங்கை வச்சு என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு ஜீனான் கேட்கவும், எனக்கு குறைச்சி எடை போடாத அப்படின்னு சொல்லி அலெக்சியா அவன் கையில கட் பண்றா. இது உன் சிஸ்டரோட மவுத் தானே, எனக்கே தெரியாம இதை நீ சீக்கிரட்டா வச்சிருந்திருக்கியா, ஆனா உன்னால உன் சிஸ்டர் ஐரிஸ் லெவலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்வாட கீழே வச்சு அவ மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடுறான். ஹையஸ்ட் ரேங்கிங்ல இருக்கிற 12 நைட்ஸ் ஆஃப் தி ரவுண்ட்ஸ்ல இருக்க போற ஒருத்தனை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு அவன் கேட்கறான். பியூரஸ்ட் பிளாக் ட்ரெஸ்ல இருக்கான் யாரு அப்படின்னு சீனான் பாக்குறான். என்னோட நேம் ஷேடோ, ஷேடோல மறைஞ்சிருந்து ஷேடோவை அழிக்கிறவன் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலேயே ஆல்பா வந்து கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இப்போ அதுல நிறைய பொண்ணுங்களுமே இருக்கிறாங்க. ஆனா ஆல்பா வந்துட்டு நம்ம ஹீரோ மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண ஒரு கட்டுக்கதை தான் இந்த கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் நினைச்சிட்டு இருக்கான். உண்மையிலேயே அப்படியே ஒரு குரூப் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் நம்பல. அண்ட் அலெக்சியா இருக்கிற இடம் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு. கரெக்டாக இருக்கிறத தேடி நம்ம ஹீரோ வந்திருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.